ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நாம் சபைகளுக்கு ஆவியானவர் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்ட இந்த சத்தியங்களிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதனுடைய ஒரு காரியத்தை தான் பார்த்தோம். இப்போவும் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்ற போது எப்போ அதிகாரம் பெற்றார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, பிதா தனக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அவர் அறிந்து அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம போன வாரத்திலேயே சில காரியங்கள் பார்த்திருக்கிறோம். பிதா அவருக்கு ஏறக்குறைய 33 ஆண்டு காலம் இந்த பூமியில இயேசு இருந்திருக்கிறார். இந்த 33 ஆண்டு காலமும் அவர் பூமியில இருந்த போது பிதா அவருக்கு கொடுக்காத அதிகாரத்தை அந்த நிமிஷத்துல, அதாவது சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, அதுக்கு முந்தின நாள் ராத்திரியில அவர் திருவிருந்து பந்தி எடுக்கும் போது ஆண்டவர் அவர் கொடுத்தார் என்பதை அவர் அறிந்து அப்படின்னு இருக்கு. சோ அவர் இந்த 33 ஆண்டு காலமும் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வேலைகளை தான் செய்தார். 2 விதமான அதிகாரம் இருக்கிறது. அதாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல பிசாசானவன் இயேசுவை பார்த்து சொல்கிறான், இந்த உலகத்தினுடைய அதிகாரங்களும் அதனுடைய மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்ட, உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய அதிகாரம் ஒன்று இருக்கிறது, பிதாவினுடைய அதிகாரம் ஒன்று இருக்கிறது. இந்த 2 அதிகாரத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த 2 அதிகாரத்துல எந்த அதிகாரத்தை விரும்புறோங்கிறதா முக்கியம். பிசாசு சொல்ற அதிகாரம் என்ன? இந்த உலகத்தில் உள்ளவைகள், இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள், அதன் மேல் உள்ள அதிகாரங்கள், இவைகளை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துக்காக தான் வந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகாரத்திற்காகவும் வந்தார். இந்த அதிகாரமும் அவருக்கு தேவை. அதே நேரத்தில் பிதாவினிடத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது. இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வேர்ல்ட்லி அதிகாரம் ஒன்று இருக்கு, ஸ்பிரிச்சுவல் அதிகாரம் ஒன்று இருக்கு. இந்த வேர்ல்ட்லி அதிகாரம் பிசாசின் கையில் இருந்தது. இது மாறக்கூடியது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. முதல்ல இந்த அதிகாரம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா, ஆதாமு கிட்ட இருந்துச்சு. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் கர்த்தர் கொடுத்தாரு. அப்புறம் அந்த அதிகாரம் யாருக்கிட்ட வந்துச்சு? பிசாசு கிட்ட வந்துச்சு. ஏன்னா அவன் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்பட்டபடியினால். பிசாசு கிட்ட இருந்த அதிகாரம் யாருக்கிட்ட வந்துச்சு? இயேசு கிட்ட வருது. இயேசு இந்த அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுக்கிறாரு? நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு தருவேன், சபைக்கு கொடுக்கிறார். இப்ப இந்த சபைக்கிட்ட இருந்த அதிகாரம், இன்னும் சொல்ல போனா இந்த அதிகாரம், உலகத்தினுடைய அதிகாரம், மீண்டும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த அதிகாரம் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசினுடைய மகன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனிடத்திலே போகும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, சகல கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த அதிகாரம் அவங்க கையிலிருந்து திருப்பி எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆயிடுவர் சாரசாட்சியில இயேசு கிறிஸ்து கிட்ட வரும். அப்ப இந்த அதிகாரம் என்பது மாறக்கூடியது, உலகத்தின் அதிகாரம் மாறக்கூடியது. ஆனால் பிதாவினுடைய அதிகாரம் இருக்கு பாத்தீங்களா, அது மாறாதது. அந்த அதிகாரம் மாறாது. அந்த அதிகாரத்தை தான் இயேசு பெற்றுக்கொண்டார், மாறாத அதிகாரம். இப்ப நம்ம எந்த அதிகாரத்தை விரும்புறோம்? உலகத்தினுடைய அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம விரும்ப ஆரம்பிச்சிருக்கிறோம். சபை உலகத்தினுடைய அதிகாரத்துக்குள்ளே போக விரும்புது. அந்த அதிகாரத்தினுடைய, அந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை விரும்புகிறதுடைய விளைவு தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு நாட்டை ஜெயிக்க போறோம், ஒரு நாடு நமக்கு வேணும் விரும்புது அப்படின்னா நாம அந்த நாட்டை பத்தியே யோசிப்போம். இப்ப அலெக்சாண்டர் தீரு பட்டணத்தை பிடிக்க போனார். தீரு பட்டணத்தை பிடிக்க போகும்போது, தீரு பட்டணம் 2 பகுதின்னு வச்சுக்கோங்க. ஒன்று லேண்டில் இருக்கு, ஒன்னு தீவுக்குள்ள இருக்கு. முதல்ல அந்த தீரு பட்டணத்துடைய லேண்ட் பகுதி, அதாவது கடலுக்கு இப்புறத்தில் இருக்கிற பகுதியை அவர் பிடிக்கிறார். அதை ஒரு பிளான் பண்ணி பிடிச்சிட்டார். ஏன்னா தீரு பயங்கரமான பட்டணம், ரொம்ப ஸ்ட்ராங்கான பட்டணம், பிடிச்சிட்டார். இப்ப இது வந்த உடனே ஜனங்க எல்லாம் கிளம்பி எங்க போயிட்டாங்க? தீவுகளுக்கு போயிட்டாங்க. இப்ப அந்த தீவுக்கு போக முடியாது. இப்ப அந்த தீவை பிடிக்கிற வரைக்கும் ஏறக்குறைய 2 வருஷமோ 1.5 வருஷமோ அவர் பிளான் பண்ணி இருக்கிறார். பிளான் பண்ணி அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த 1.5 வருஷம் 2 வருஷம் அலெக்சாண்டர் மைண்ட்ல வேற எதுவுமே இருக்காது. எப்படியாவது தீர்வை பிடிக்கணும். அப்ப நீங்க எந்த அதிகாரத்தை பிடிக்க விரும்புறீங்களோ உங்க எண்ணம் அதன் மேல தான் இருக்கும். அதை பத்தி தான் யோசிப்பீங்க, அதுக்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுடைய அதிகாரம் உலகத்தின் மேல் வர வேண்டும், உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று இருக்குமானால் நீங்கள் அதற்கு பின்னாடியே தான் போயிட்டு இருப்பீங்க. உலகத்துக்கு உண்டானவைகள் தான் சிந்திப்பீங்க, உலகத்துக்கு உண்டானதான் யோசிப்பீங்க. நீங்கள் மேலான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பினால், எந்த அதிகாரம்? பிதாவின் வலது பாரசத்தில் உள்ளவைகளையே நாடுங்கள்னு இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க அதை பத்தியே யோசிப்பீங்க, அதை பத்தியே சிந்திப்பீங்க. இப்ப நாம எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம்? இன்னைக்கு இந்த உலகத்துல எப்படி ஸ்தாபிக்கணும், உலகத்துல எப்படி நம்ம விஸ்தாரமாகணும். நான் ஊழியத்தின் பாதையில கூட சொல்றேன், ஒரு படி மேல போய் ஊழியத்தையே இந்த உலகத்துல எப்படி விஸ்தாரம் பண்ணணும், எனக்கு அப்புறம் என் ஊழியம் எப்படி நடக்கணும், என் பிள்ளைகள் அதை எப்படி செய்யணும், என் பேர பிள்ளைகள் எப்படி செய்யணும் யோசிச்சீங்கன்னா, நீங்க இந்த ஊழியத்தை பத்தியும் உலகத்தை பத்தியுமே யோசிப்பீங்க.
அதே நேரத்துல நீங்க இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை பத்தி நம்ம யோசிக்கிறவங்களா இருந்தா, நாம போகிற வரைக்கும், ஏன் நமக்கு அப்புறம் கூட நம்ம தலைமுறைக்கு கூட ஆண்டவர் பூமியில் நம்மை நடத்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலை மேலான அதிகாரத்தை நாடுவது, மேலான அதிகாரத்தை யோசிப்பது. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான அதிகாரத்தை யோசிக்கிறதுடைய விளைவு என்ன? இந்த உலகத்தில் உண்டானது, இந்த மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினாரு. நிறைய பேர் கேட்பாங்க, மனுஷனை மண்ணில் இருந்து உண்டாக்கினார். அப்ப இந்த மண்ணுடைய சுபாவம் அவருக்கு என்ன செய்யும்? கொஞ்சம் அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும், மண்ணுடைய சுபாவம் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தினுடைய அதிகாரத்தை நீங்கள் தேடும் போது இந்த உலகத்தில் உள்ள சில காரியங்களும் அதுக்குள்ள இருக்கும். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு. வரும்போது அவர் இந்த பூமியில 33 ஆண்டு காலம் இருக்கிறார். 33 ஆண்டு காலம் இருந்துட்டு முடிவாக அவர் புறப்படும் போது சில காரியங்களை, அதாவது சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அதிகாரத்தை பிதா கிட்ட அவர் வாங்குறதுக்கு அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஏன்னா அவர் 13ஆம் அதிகாரத்தில் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு, பிதா எனக்கு என்ன செஞ்சாரு, எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்துல அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்திலே வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தின் ராஜ்யத்தை கையில வச்சிருக்கிற பிசாசு, அதை தரேன்னு சொன்ன பிசாசு ஏறக்குறைய 3 வருஷம் இயேசுவை சோதிச்சு பார்த்திருக்கிறான். வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அந்த 3.5 ஆண்டு காலம் அவன் சோதிக்கப்பட்டு பிசாசு கடைசியா வருகிறான் இயேசு கிட்ட. ஏதாவது ஒண்ணு சொல்லி பிடிக்கலாமா, எப்படியாவது இந்த இயேசுவை பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி வரும்போது வசனம் சொல்லுது, உலகத்தின் அதிபதியான இடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில அவர் 33 ஆண்டு காலம் இருந்தும் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை அவர் ஜெயிக்க வேண்டும். அதுக்குதான் அவர் வந்திருக்கிறாரு. அதாவது இழந்து போனவைகளை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்த ஆளுகையை அவர் மீட்கணும், அது உண்மை. நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வாசி பாருங்க. 5வது வசனம் சொல்லுது, உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த உலகத்தின் அதிபதியா இயேசு ஜெயிச்சிட்டார், உலகத்தின் ராஜாக்களுக்கு அவர் ராஜாவா மாறிட்டார். அப்ப அந்த 33 ஆண்டு காலத்துல இயேசு செஞ்சிட்டார். ஆனால் அந்த 33 ஆண்டு காலமும் இயேசுவை இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே தொடல. ஏன்னா இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இருக்கும், நான் அதை ஜெயிக்க தான் வந்திருக்கிறேன், ஆனா அதுல எதுவுமே என்கிட்ட இருக்காது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கிறாங்க, எரிகோவை ஜெயிக்கணும் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆனா எரிகோல இருக்கிற எதுவும் உனக்கு கிடையாதுங்கிறார். எரிகோவை ஜெயிக்கணும், அதுதான் நம்ம பிளான். வேவுகாரங்க போறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ராகாப் இருக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதுல இருக்கிறது எதையுமே நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்ப எரிகோவை ஜெயிச்சா எரிகோ யாருக்கு சொந்தம்? எங்களுக்கு சொந்தம். அப்ப எரிகோல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆமா, அது அழிக்கப்பட வேண்டும், அதுல உள்ள காரியம் எதுவும் நமக்கு கிடையாது, ஆனால் அதன் மேல் நம்முடைய ஆளுகை இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பூமி. ஒரு நாள் இந்த பூமி அழிக்கப்பட்டு போகும், இந்த பூமி எரிக்கப்பட்டு போகும். ஆனால் இந்த பூமி கர்த்தர் உண்டாக்கினது, இதன் மேல் ஆளுகை கர்த்தருக்கு இருக்கணும், அது ஜெயிக்கும்படி வந்தார். ஆனா அதுல உள்ள எதுவும் கர்த்தருக்குரியது கிடையாது. இப்ப இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். ஆபிரகாம் போய் சோதோம் ராஜாக்குரியதை ஜெயிச்சுட்டு வராரு. வரும்போது மொத்தத்தையும் அவர்கிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு சொல்றாரு, அவர் சொல்ற வார்த்தை, பாதரட்சியின் வாரை கூட நான் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். ஏன் ஐயா, நீ ஜெயிச்சது எல்லாமே உனக்கு தான்யா, நீ அப்புறம் எதுக்காக இதை ஜெயிச்ச? நான் ஜெயிச்சதுக்கு ரீசன் வேற. குறைஞ்சபட்சம் அவர் என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? சோதம் ராஜா கேட்கிறான், ஆட்களை மாத்திரம் எனக்கு தா, மத்த எல்லாத்தையும் நீ எடுத்துக்க. இவர் குறைஞ்சபட்சம் என்ன கேட்டிருக்கலாம் தெரியுமா? அந்த லோத்து மட்டுமா என்கிட்ட கொடுத்துருங்க, ஏன்னா அந்த லோத்து இருக்கிறான், லோத்தை மட்டுமா எனக்கு கொடுங்க. அதை கூட ஆபிரகாம் கேட்கல. பாதரட்சியின் வாரை கூட நான் தொட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக தான் அழைக்கப்பட்டேன். ஊழியம் என்பது என்ன? இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுவதற்காக, இந்த உலகத்தை தேவனுக்கு கீழாக கொண்டு வருவதற்காக. ஆனால் இந்த உலகத்தில் உள்ளவைகள் எதுவும் நம்முடையது அல்ல, இந்த உலகத்தில் உள்ள ஒன்றும் நமக்குரியது அல்ல. நாம இங்க ஒரு டிராவலர், இந்த டிராவலர் வந்திருக்கிறோம், ஜெயிக்கிறோம், ஜெயிச்சுட்டு நமக்கொண்டு நியமிக்கப்பட்டிருக்க மேலான அதிகாரம், அந்த அதிகாரத்திற்கு போகணும். இப்ப நாம எந்த அதிகாரத்தை விரும்புறோம்? அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எந்த அதிகாரத்தை நம்ம விரும்புறோம்? இன்னைக்கு நம்ம விரும்புற அதிகாரம் எல்லாம் எது மேல இருக்குது? இந்த உலகத்தின் மேல இருக்குது. அதாவது நான் பேசுறது எல்லாமே சபைக்கு தான் பேசுறேன், ஏன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே. இன்னைக்கு ஆவிக்குரியவங்களுக்கு கூட எது மேல அதிகாரம் இருக்கு? இப்போ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறோம், அந்த ஆபீஸ்ல நான் எவ்வளோ ப்ரொமோஷன் வாங்கி அந்த அதிகாரத்துக்கு நான் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். நான் சொல்றேன், அதுல மேலாக வரணும் வர வேணாம் அது வேற விஷயம். கர்த்தர் என்னை எதுக்கு அந்த ஆபீஸ்ல வச்சாருங்கிறது தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். என்னை ஏன் அங்க ஆண்டவரே வச்சிங்க? எல்லாருமே அகாஸ்வேரு ராஜாவால செலக்ட் பண்ணப்பட்டாங்க, எல்லா ராணிகளும் அங்க ஜாலியா இருக்கிறாங்க. எஸ்தர் மாத்திரம் ஜாலியாவே இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தெரியுமா?
ஏகான்னு தனக்கு நியமிச்ச ஒருத்தர் இருக்கிறான். அவன் என்ன கொடுக்குறான் அதை மட்டும் சாப்பிட்டு அந்த அம்மா அங்க இருக்கு. காரணம் என்ன? இவங்கள மாதிரி 10ஓட 11 ராணி ஆக்கிறதுக்காக நான் கொண்டு வரப்பட்டேன். நான் இங்க இல்ல, எனக்கு வேறொரு ப்ராஜெக்ட் இருக்கு, எனக்கு வேறொரு ப்ராசஸ் இருக்கு. கர்த்தர் என்ன அதுக்கு தான் கொண்டு வந்தார். ஒரு நாள் வந்தது. ஏன் எஸ்தர் ராணியாக்கப்பட்டாங்கிறத நம்ம அங்கதான் பாக்குறோம். ஒரு பெரிய திரளான கூட்ட ஜனங்களை பாதுகாப்பதற்கு, தேவ ஜனங்களை பாதுகாப்பதற்கு. அப்ப நான் அதிக மேலான அதிகாரத்துக்கு நான் வருவது எதற்காக? அனுபவிப்பதற்காக அல்ல. மேலான அதிகாரத்துக்கு வருவது எதற்காக? அடுத்தவர்களை சித்திரவதை பண்ணுவதற்கு, நசுக்குவதற்கு, அல்லது அவர்களை நான் பாரு ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தி வச்சிருக்கிறார்னு பெருமை பாராட்டுவதற்கு அல்ல. அந்த இடத்துல கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார்னா அங்கே என்னை கொண்டு கர்த்தர் செய்வதற்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கும். அதற்காகத்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை எதுக்கு வாங்கினாரு? ஆதாம் செய்த ஆளுகையை செஞ்சு முடிச்ச பிறகு இந்த பூமி என்ன ஆயிடும் தெரியுமா? பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போயிட்டு. நான் ஒரு ப்ராசஸ்க்காக இங்க வந்திருக்கிறேன். அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே நான் புறப்பட்டு போயிடுவேன். நம்மளும் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இந்த பூமியில வச்சிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒரு அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு நான் என் பிதாவின் சித்தத்தை செய்வேன். போன வாரம் நம்ம அதை பார்த்தோம். என் பிதாவின் சித்தத்தை நான் அதை செய்வேன். செஞ்சு முடிச்சுட்டு நான் போயிடுவேன். அப்படின்னா என்னுடைய அதிகாரம் இந்த உலகத்துக்குரியது அல்ல. ஆனால் உலகத்தில் அதிகாரத்தோடு கூட இருப்பேன். என்ன அதிகாரம்? சபைக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அதிகாரம் பெற்றது போல என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே வியாதிகளை சுகமாக்குவீர்கள். எல்லாம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆனால் அந்த அதிகாரம் எதற்காகங்கிறதா இப்ப கான்செப்டே. இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டோம்? எனக்கு அதிகாரம் சபைக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? உலகத்தை சுதந்திரிப்பதற்காக. எதுக்காக நான் உலகத்துல அதிகாரம் தேவனிடத்துல பெற்றுக்கொண்டேன்? அரசியல்ல அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக. எதற்காக நான் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டேன்? நான் வந்துட்டு எல்லாருக்கும் முன்பாக பெரிய பெரிய போஸ்டிங் பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக இல்லைங்க. கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தது அதற்காக அல்ல. சபை இந்த உலகத்துல ஆளுகை செய்யணும். எப்படி ஆளுகை செய்யணும்? ஸ்பிரிச்சுவலி. இந்த உலகத்தை நாம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருப்போம். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் தான் உருவாக்குறாரு. எதுக்காக? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும். அதற்கு பிறகு இந்த பூமி இருக்காது. இந்த எண்ணம் எனக்கு இருக்கணும். நான் இந்த கீழான அதிகாரங்களை விரும்பவில்லை. ஆபிரகாமுக்கு 2 டெஸ்ட் இருக்கு. எல்லாருக்குமே இந்த 2 டெஸ்ட் இருக்கு. முதல் டெஸ்ட் என்ன தெரியுமா? ஊழியத்தை தொடங்குறார் ஆபிரகாம். ஆண்டவருடைய பேச்சை கேட்டு தொடங்குறார். தொடங்கும் போது ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வா. இப்ப ஆபிரகாம் சக்சஸ் பண்றாரு. எப்படி சக்சஸ் பண்றாரு? தகப்பன் வீட்டை விட்டுட்டு புறப்பட்டு வரார். அவர் அப்பா வீட்டையும் விட்டுட்டு, தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு புறப்பட்டு வரார். ஓகே, ரைட். ஒரு ஏறக்குறைய ஒரு 25 வருஷம் 35 வருஷம் கழிச்சு ஈசாக்கு பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சோதனை வைக்கப்படுகிறது. அது என்ன சோதனை தெரியுமா? எப்பா, அதுவும் வசனம் தெளிவா சொல்றது. 22ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் அவனை சோதித்து பார்த்தார்னு இருக்கும். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னுடைய ஒரே பேரானவன், நேசகுமாரனும் ஏக புத்திரனும் ஆகிய உன்னுடைய மகன் ஈசாக்கை எனக்கு தருவாயா? பலி கொடுப்பாயா? ஆரம்பத்துல அப்பாவை விட்டு நீ முடிக்கும் போது பையனை விடுவியா? இப்போ இதான் டெஸ்ட். ஆபிரகாம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு பையனை கூட்டிட்டு போய் 3 நாள் பிரயாணம் பண்ணி பலி கொடுக்க போயிட்டார். இதுதான் மிகப்பெரியதான ஊழியத்தின் பாதையினுடைய இறுதி டெஸ்ட். நிறைய பேரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரம்பத்தில் ஜெயிச்சவங்க கடைசியில தோத்துட்டாங்க. எதுல ஜெயிச்சாங்களோ அதுலயே தோத்துட்டாங்க. இப்போ ரூபம் தான் வேறு. அப்ப அப்பா, இப்ப பையன். அப்ப இவன் பையனா இருந்தா இப்ப இவன் அப்பாவா இருக்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி விட வேண்டியது ஒரே விஷயம் தான், அன்பு. அவங்க மேல இருக்கிற அன்பை விட்டுட்டு எனக்கென்று கிரியை செய்வாயா? இதான் ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து கேட்டது. இப்ப அப்பாவை விட்டுட்டு தைரியமா வந்த ஆபிரகாமால பையனை விட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? இஸ்மவேலை அனுப்ப சொல்லுவார் ஆண்டவர். இஸ்மவேலை அனுப்ப சொல்லும் போது ஆபிரகாம் व्यसனப்பட்டான். வசனம் சொல்லும் அவனுக்கு துக்கமாக இருந்தது அப்படின்னு இருக்கும். ஆனா ஈசாக்க பலி கொடுக்கும் போது அவனுக்கு துக்கமாகவே இல்லை. அவன் அப்படி சொல்லவே இல்லை, துக்கம்னு சொல்லவே இல்லை. வசனம் அப்படி இல்லை. ஏன்னா இருந்திருந்தா வசனம் கண்டிப்பா சொல்லும். அவன் என்ன பண்ணானா, கூட்டிட்டு போயிட்டு மலைக்கு மேல கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற வேலைக்காரங்கிட்ட தெளிவா சொல்லிட்டு போறாரு ஆபிரகாம். என்ன சொல்றாரு தெரியுமா? நானும் குமாரனும் மேலே போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் அப்படிங்கிறாரு. இதுதான் விசுவாச அறிக்கை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், எங்க அப்பாவை விட்ட போது என்னை நடத்தின தேவன் என் பிள்ளையை விடும்போதும் என்னை நடத்துவார். இவன் மேல எனக்கு வாக்குத்தத்தம் இருக்கு, இவன் பெரிய ஜாதி ஆவான்னு சொன்ன ஆண்டவர் இவனை கேட்கிறாருன்னா இவனை மீண்டும், ஒருவேளை அவன் பலியானாலும் அவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். அன்னைக்கு விட்டவன் கடைசியும் விடுவதற்கு தயாராக இருந்தான்.
இந்த இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு வரணும். ஆரம்பத்தில் இருந்த அந்த டெடிகேஷன் எங்க? ஆரம்பத்தில் இருந்த அந்த கர்த்தருக்கான வைராக்கியம் எங்க? போக 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 அப்படி கடைசியா வர வர நான் ஆண்டவர்கிட்ட பண்ற மிக முக்கியமான ஜெபம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அறிவார். நான் பண்ற ஒரு மிக முக்கியமான ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, சத்தியம் பேசுறவங்க அந்த சத்தியத்துல கொஞ்ச காலம் நின்னுட்டு கடைசியா அந்த சத்தியத்துல விழுந்துட்டாங்க. அதே சத்தியத்துல விழுந்தாங்க. இத பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி வரங்கள்ல கிரியை செஞ்சு பயங்கரமா சோபிச்சவங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்னவங்க அந்த வரங்களாலேயே ஜெயிக்கப்பட்டாங்க. அந்த வரம் அவங்களை வீழ்த்திருச்சு. அந்த மாதிரியான ஒரு நிலைமை எனக்கோ என் ஊழியத்துக்கோ வந்துடக்கூடாது ஆண்டவரே. இதுதான் என் ஜெபம். எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு ஆபிரகாம் ஆரம்பத்திலும் சரி முடிவிலும் சரி தன்னுடைய தேவன் மேல வைத்த அன்புல எந்த மாற்றமும் இல்லை. அவன் எப்படி தொடங்கினானோ அப்படியே முடிச்சிட்டார். நாம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு அதிகாரத்தை நம்ம ஆண்டவர் கொடுக்கிறாரு. இயேசு ஆரம்பிக்கும் போது அதிகாரம் இல்லை. ஆனால் அன்னைக்கு எப்படி பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்தாரோ அதே கீழ்ப்படிதல் அதிகாரம் பெற்ற பிறகும் அவருக்கு இருந்தது. அதிகாரம் வந்த பிறகும் இருந்தது. அவர் அந்த அதிகாரத்தை ஒரு நாளும், அதான் ரொம்ப முக்கியம், அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் அவர் விரும்பல. அது கொடுக்கப்பட்டது உண்மைதான். எல்லா அதிகாரமும் என் கையில இருக்குதான். ஆனா இப்போ நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? என் பிதாவுக்கு முன்பாக எப்படி இருந்தேனோ அப்படியே இருக்கிறேன். இதுல ரொம்ப எனக்கு அது பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அதிகாரத்தை பெற்ற உடனே அவர் என்ன பண்ணாரா, இடுப்புல சீலையை கட்டி அடிமையின் ரூபமான, அடிமைங்க தான் இடுப்புல சீலை கட்டுவாங்க, கட்டி கால்களை கழுவினார். இதுக்கு ஒத்த வசனம் பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இருக்கு. அவர் தேவனுக்கு சமமாய் இருந்தும் கொள்ளையாடின பொருளாய் எண்ணாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்துன்னு சொல்லி அங்க ஒரு வசனம் இருக்கு. என்ன தெரியுமா? தம்மை தாமே வெறுமையாக்கி. ஆண்டவர் என்ன பண்ணாரா? தம்மை தாமே வெறுமையாக்கி. அதுதான் நான் சொல்றேன். நம்ம இந்த செய்தியினுடைய சாராம்சமே என்னன்னா, இயேசு 33 வருஷம் இருந்திருக்கிறாரு பூமியில. 33 வருஷத்துல அவருக்கு அநேக காரியங்கள் நடந்திருக்குது. உலக பிரகாரமாக அவரிடத்துல ஆஸ்தி, எல்லா காணிக்கை எல்லாம் வந்திருக்குது. ஆனா வசனம் சொல்லுது, அவர் முடிக்கும் போது அதிகாரமும் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. ஆனா வசனம் சொல்லுது, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி. வெறுமைனா என்ன? ஆதியாகமத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோமே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை. வெறுமைனா ஒண்ணுமே கிடையாது, கிளீன், ஒண்ணுமே இல்ல. இப்பதான் இயேசு தைரியமா சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்திலே வருகிறான், என்னிடத்திலே ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 33 வருஷம் நான் இருந்திருக்கேன் அந்த மினிஸ்ட்ரியில. 33 வருஷம் இந்த பூமியில நான் இருந்திருக்கிறேன். 3 வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில இருந்திருக்கிறேன். இன்னைய வரைக்கும் வந்து பாருங்க, இந்த உலகத்தில் உண்டான எதுவும் என் கையில் இல்லை. இந்த உலகத்தில் உண்டான ஆசையோ, இந்த உலகத்தில் உண்டான காரியங்களோ, இன்னும் சொல்ல போனா பைபிள் சொல்லுது, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லுது, கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தில் உண்டானவைகள். இது கூட அவர்கிட்ட இல்லையாமா, எதுவுமே இல்லையாமா. கடைசியா வரும்போது பைபிள் சொல்லுது, என் கையில் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்ட பிசாசு வந்து சோதிச்சு பார்க்க போறான். இப்ப நான் அடுத்த சிலுவைக்கு போக போறேன், என் கையில் ஒன்றும் இல்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த இடத்துக்கு தான் நாம வரணும். அதிகாரம் வந்துருச்சுன்றதுனால சேர்க்கக்கூடாது எல்லாத்தையும். நிறைய அதிகாரத்தில் உட்காந்துருக்கவங்க பாருங்க, எல்லாத்தையும் சேர்க்கறாங்க, வேக வேகமா சேர்ப்பாங்க. 5 வருஷம் தான் அதுக்குள்ளே சேர்த்துக்கணும். வேலையில் இருக்கிறவங்களை பாருங்க, 58 வயசுக்குள்ள என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்துக்கணும். சில வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்க 5 வருஷம் தான் விசா, அதுக்குள்ளே என்னென்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதிச்சுக்கணும். அப்ப இயேசு என்ன பண்ணணும்? 3.5 வருஷம் தான் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இயேசு சொல்றாரு, இந்த 3.5 வருஷமும் எங்கிட்ட எதுவும் சேராம பாத்துக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு. நம்மகிட்ட ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கறது சேர்த்துக்கிறதுக்கு இல்ல, வெறுமையாக்குறதுக்கு. இந்த பூமியை விட்டு போகும்போது எப்படி போகணும் தெரியுமா? வெறுமையா. இந்த உலகத்துக்கு நான் வந்தேன், என் ப்ராசஸை முடிச்சேன், எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை அட்டைன் பண்ணேன், இதோட நான் என் தேவனை சந்திக்க மேலே போறேன். இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. இதுதான் சபை இருக்க வேண்டிய நிலைப்பாடு. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படிங்கிறதான இந்த தலைப்பின் கீழ் நாம் சந்திக்கலாம். God bless you.